அண்மை செய்தி தாவேக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுவது குறித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுவது குறித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வேளச்சேரியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் இல்லத்தில் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. விசிகாவின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் காணொலி வாயிலாக நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை மேற்கொள்கிறார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் காணொலி வாயிலாக நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்கள். வணக்கம் வருண்யா. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியின் அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் தோழமை கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உள்ளிட்ட 5 தோழமை கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்பட்டது. இந்த நிலையில் அப்போதே அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அமைச்சரவையில் பங்கு வேண்டாம், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், குறிப்பாக கட்சியின் சார்பில் ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சார்பிலும் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் என்பதாக அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அதனை ஏற்று தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைச்சரவையில் இடம்பெறலாமா கூடாதா என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது சற்று முன்பு செய்தியாளர்கள் தெரிவித்திருந்த போது இன்று மாலைக்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிங்கள் என்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக தற்போது உயர்மட்ட குழு நிர்வாகிகளுடனாக ஆலோசனைக்கு பிறகே எங்களது முடிவு என்பது அறிவிக்கப்படும் என்பதாக தற்போது காணொலி காட்சி வாயிலாக கட்சியின் நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தங்கள் நிலைப்பாடை அறிவிப்பார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வன்னியரசு அதிகப்படியாக வாய்ப்பு அமைச்சராக தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அதுவாக இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக, குறிப்பாக இன்று மாலைக்குள்ளாக அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தொழில் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஆலோசனையை தற்போது தொடங்கி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. உயர்மட்ட குழு நிர்வாகிகளிடம் அவர்களது கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள். ஏற்கனவே உயர்மட்ட குழு நிர்வாகிகளுடன் கருத்து கேட்கும் போது ஒரு சிலர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக அப்போது கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் திமுகவுடனான கூட்டணி இருப்பதன் காரணமாகவும் அப்போதே அரசியல் சூழலின் காரணமாக வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக தெரிவித்திருந்தேன் என்பதாக திருமாவளவன் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகமே நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக அழைப்பு விடுத்ததன் காரணமாக தற்போது மீண்டும் இது தொடர்பாக ஆலோசனையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே உயர்மட்ட நிர்வாகிகள் அனைவரிடமும் அமைச்சரவையில் இடம்பெறலாமா வேணாமா என்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வார்னிஷா. ஜெயிலானி, விவரங்களுக்கு நன்றி.